ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரே ஆள் தான் வாத்தியார். ஸோ நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ட்ரேடு எடுக்கிறீங்க, என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னால் என்னை அப்படியே காப்பி அடிங்க அப்படிங்கிறதான் நான் சொல்ல வர்றது. ஓகேயா? அப்போ என்ன காப்பி அடிக்கணும்னா, நான் என்ன பண்ணுறேன், மந்த்லி ஸ்டேட்மெண்ட் போடணுமா இல்லையா? அவங்க எல்லோரும் என்ன சொல்கிறேன், நீங்கள் எடுத்த ட்ரேட் எல்லாமே ட்ரேட் ஹிஸ்ட்ரி எழுதுங்க, மந்த்லி ஸ்டேட்மெண்ட்டாக போடுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கேன். அப்போ தான் மாதமும் அடுத்த மாதமும் எவ்வளோ வளர்ந்துருக்கோம், இல்லை நம்ம மாதம் என்ன பர்சன்டேஜ் எடுக்கிறோம் அப்படிங்கிறது கிளாரிட்டி வரும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போது நான் ஃபோரெக்ஸ் தான் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கேன், அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போ ரீசெண்டாக எம்சிஎக்ஸ்லேயும் ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே, அது மாதிரி ஃபாரெக்ஸ் மாதிரியே ஈக்குவலாக பண்ண முடியுதா அப்படின்ட்டு. ஆனால் ஃபாரெக்ஸ் அளவுக்கு லிவரேஜ் கண்டிப்பாக இங்கே கிடையாது எம்சிஎக்ஸை பொறுத்த வரைக்கும். அட்லீஸ்ட் அங்கே எடுக்கிறதுல பாதியாக இங்கே எடுக்கிறது முடியுதா அப்படின்னு பார்ப்போம் அப்படின்ட்டு இப்போ கடந்த 2 மாதமாக எம்சிஎக்ஸில் என்ட்ரி எடுத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாமே ஒன்லி வெறும் 2 லட்ச ரூபா கேபிட்டல் வச்சு தான். இதை ஒரு சாம்பிளாக காமிக்கணும், ஒரு ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகேயா? ஸோ நான் அதையும் ஒளிவு மறைவு இல்லாமல் உங்கள்கிட்ட ஓப்பனாக ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எத்தனை என்ட்ரி எடுத்திருக்கேன், டோட்டலாக 2 lakhsக்கு 2 மாதத்தில் என்ன ரிட்டர்ன் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். இது எதுக்கு போடுறேன், நீங்கள் எல்லாருமே போன நவம்பர் டிசம்பர் 2 மாதம் ஸ்டேட்மெண்ட் எடுத்து எத்தனை என்ட்ரி எடுத்திருக்கீங்க, அதில் எவ்வளோ சக்ஸஸ் அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக ஒரு எக்ஸல் ஷீட்டில் போட்டு கண்டிப்பாக எனக்கு அனுப்பணும். சரியா? அதுக்காகத்தான் இப்போ இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் எடுக்கிறது. இப்போது ஸ்க்ரீன் ஷேரிங் போயிடலாம், ஃபுல்லாக அதில் பார்ப்போம். இப்போ ஜீரோதா மேலே என்ன அக்கௌண்ட்டு, இது யார், என் பையன், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அவனோட அக்கௌண்ட்டு தான். ஏன்னா நம்ம ஃபாரெக்ஸும் பண்ணிகிட்டு இருக்கனால இங்கேயும் அம்மா பேர்லேயே பண்ண முடியாது. அதனால் இப்போ ஈக்விட்டி செக்மெண்ட் கமாடிட்டி. ஓகே, கம்பைன்டு வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை ரியல் எஸ்டேட் வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம இன்ட்ராடே தானே, ஒன்றும் பொசிஷன்லாம் வைக்கிறது இல்லை. அதனால் ஒரு ரியல் எஸ்டேட் போட்டுக்கலாம். நான் வேணால் அப்போ அதை கையோடு உங்களுக்கு கம்பைன்டு மாற்றி வேணாலும் காமிச்சிட்றேன். டேட் போன நவம்பர் 1 சாட்டர்டே, அடுத்த சண்டே மார்க்கெட் கிடையாது. அதனால் 3 ஆரம்பிச்சுக்கலாம். 3 இந்த டிசம்பர் இன்றைக்கி 30 வரைக்கும் இன்றைக்கி பண்ணது ரிஃப்ளெக்ட் ஆகாது இப்போது. ஓகே, இன்றைக்கி இன்ட்ராடே ஒன்று எடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா, கோல்டு, அது இன்றைக்கி ரிஃப்ளெக்ட் ஆகாது. இது இல்லாமல் என்ன நேற்று வரைக்கும் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துருவோம். டோட்டல் 2 lakhs இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த 2 மாதம்தான் ட்ரேட் எடுக்க ஆரம்பித்தது எம்சிஎக்ஸில் ரெகுலராக. ஓகே, எத்தனை ட்ரேட் எடுத்திருக்கேன் மொத்தமானு பார்த்தீங்கன்னா ஒரு 16 ட்ரேட் வரும்னு நினைக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 10 12 14 15 இன்னையோடு சேர்த்து 16 ட்ரேடு தான் டோட்டலாக 2 மாதத்துக்கு. அப்போ நான் என்ன சொல்லிகிட்டு இருக்கேன், ஒரு மாதத்துக்கு 8லேருந்து 10 ட்ரேடு தான் கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நீங்கள் டே ட்ரேடிங் பண்ணுறதா இருந்தால் கூட. டெய்லி ட்ரேடிங்கிறது தேவையில்லாத வேலை, 100% வெட்டி வேலை. என்னைக்கு கரெக்டாக ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ அன்றைக்கி மட்டும் பண்ணால் போதும் அப்படிங்கிறது தான். ஓகே, இதுக்கு என்ன ரிட்டர்ன் அப்படிங்கிறத பார்த்துருவோமா. 2 lakhs தான் கேபிட்டல். இதுக்கு என்ன ரிட்டர்ன் இன்றைக்கி இல்லாமல், இன்றைக்கி நான் என்ன ப்ராஃபிட்ன்றதை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 48,567. சார் இது ரியல் எஸ்டேட்னு சொல்கிறீங்க, கம்பைன்டு வச்சு பார்ப்போம், பாருங்கள் என்ன வருது, அதே தான் வரும். எனக்கு பொசிஷனே கிடையாது, ஒன்லி இன்ட்ராடே தானே. அப்போ கம்பைன்டு வச்சாலும் ஒன்றா தான் வரும், ரியல் எஸ்டேட் வச்சாலும் ஒன்றா தான் வரும். ஓகே, அப்போ எவ்வளவு, 2 லட்சம் ரூபாய்க்கு இன்றைக்கி பண்ணது சேர்த்தா 55,000 ரூபாய் வரும். ஓகே, வெறும் 50,000 ரூபான்னு வச்சுக்கோங்க. 2 லட்சம் ரூபாய்க்கு 50,000 ரூபான்னு எவ்வளோ பர்சன்டேஜ் ரிட்டர்ன் நீங்களே பாருங்கள். அப்போ ஒரு மாதத்துக்கு 10% பண்ண முடியுதா முடியலையா? சரி, ஓகே சார், நீங்கள் இந்த இதை 2 மாதத்துக்கு சேர்த்து காட்டுறீங்க, ஒரு மாதத்துக்கு காட்டுங்க சார் பார்ப்போம். நவம்பர் தனியாக டிசம்பர் தனியாக வேணாலும் காட்டுறேன். நவம்பர் 1 நவம்பர் 30 கரெக்டாக. நவம்பர் 1லேருந்து நவம்பர் 30 வரைக்கும் அது மட்டும் பார்ப்போம். எவ்வளவு, 26,350. 2 லட்ச ரூபாய்க்கு 10%, 13%, 10% வைங்க மினிமமாக. ஓகே, அப்போ 2 மாதத்துக்கு சேர்த்து எவ்வளோ வரணும், அதே மாதிரி பண்ணால் 52,000 54,000 வரணுமா வராலையா? இப்போ அதை தானே பார்த்தோம். இந்த மாதம் மட்டும் இதே தான் அங்கேயும் இருக்கும். இது எதுக்கு இந்த பொய், அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை. என்னவோ அதை தான் ஓப்பனாக சொல்ல போகிறேன். இதெல்லாம் எதுக்கு ஷேர் பண்ணுறேன், நீங்களும் என்ன மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக வரணுங்கிற நோக்கத்தை தவிர வேறு ஏதாவது இருக்கா எனக்கு? யோசிச்சு பாருங்கள். நான் சொல்கிற ப்ரோக்கர்ட்ட ஏதாவது ரெஃபரல் கொடுக்குறேன், அது நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள், எனக்கு கமிஷன் வரும், இல்லை நான் ஏதாவது டிப்ஸ் கொடுக்குறேன், இல்லை நான் ஏதாவது சாஃப்ட்வேர் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி ஏதாவது சொல்கிறேன்னா இப்போ எதுக்கு காட்டுறோம்? நான் முதல்ல ஸ்டேட்மெண்ட் போடுறேன், நீங்களும் போடுங்க, அவ்வளோதான் மேட்ரு, வேறு ஒன்றும் கிடையாது. எதுக்காக போட சொல்கிறோம்,
அப்போ தான் நீங்கள் தவறுனா எங்கே தவறு பண்ணுறீங்கன்னு கவுன்சிலிங் கொடுத்து உங்களை திருத்துறதுக்காகத்தான் மேற்கொண்டு வேலையை இழுத்து விட்டுக்கிறதுக்கு தான் இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு. இதில் எத்தனை ட்ரேடு 2 மாதமாக 16 ட்ரேட் பார்த்துட்டோம். 16 ட்ரேடில் எவ்வளோ ட்ரேடு சக்ஸஸ் எவ்வளோ ட்ரேட் ஃபெயிலியர் பார்ப்போமா? நவம்பர் 1 டிசம்பர் 29, அது 30 போட்டால் இன்றைக்கி உள்ளது வராது, ஓகே 30னே வச்சுக்குவோம். இப்போ போட்டால் எத்தனை ட்ரேட் டோட்டலாக இப்போ தான் சொன்னேன், இன்னையோட சேர்த்து 16 ட்ரேடுன்னு சொன்னேன், கரெக்டாக? இதில் எத்தனை ட்ரேடு சக்ஸஸ்? மொத்தம் ஃபெயிலியர் தான் கம்மி, 4 ட்ரேடு தான் ஃபெயிலு, கரெக்டாக? இது என்ன ஒரு இதை மாற்றி எடுத்துட்டேன், அதனால் அந்த தப்பாயிடுச்சு. அதை அடுத்த நாள் தான் கவனித்தேன். அதனால இந்த ஒன்று தான் பெரிய லாஸு. மற்றபடி ஸ்டாப் லாஸ் போடாமல் நான் பண்ணவே மாட்டேன். இது பாருங்கள், வெறும் 1300 லாஸு, இது 4000 லாஸு, இது வெறும் 790, இவ்வளோ தான் லாஸு. சின்னதாக தான் இருக்கும். அது ஒரு கவுண்டரை மாற்றி எடுத்துட்டேன், அதை நான் கவனிக்கலை. அடுத்த நாள் தான் பார்த்தேன், ஐயோ இதை உட்காந்து மேனேஜ் பண்ண வேண்டாம், லாஸ் புக் பண்ணிட்டு பரவாயில்ல கெயின் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாஸுக்கு போகத்தான் இந்த ப்ராஃபிட்டு. அந்த லாஸ் போக தான் நெட் ப்ராஃபிட் தான் அது. நீங்கள் பார்த்தீங்க, உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ இதெல்லாம் எதுக்கு ஷேர் பண்ணுறோம்? சரி சார், நீங்கள் இதில் குவான்டிட்டி வேறு மாதிரி எடுத்துருக்கலாம்ல சார். எல்லாமே 1 இல்லை மேக்ஸிமம் 2 தான் குவான்டிட்டி எடுத்துருக்கிறேன். இப்போ ட்ரேட் புக்கில் போய் வேணால் பார்ப்போம். உங்கள் வாத்தியார் பொய்யெல்லாம் பேசுகிற அளவுக்கு சீப்பான ஆள் கிடையாது, உங்களுக்கே தெரியும். பட் இருந்தாலும் காமிச்சிருவோம். வேண்டாம், இதுவே வீடியோ 5 நிமிஷம் லென்த்தாக போயிட்டுருக்கு. சொன்னால் நம்புங்க, அவ்வளோதான், ஓகேயா? எல்லாமே ஒன்று ஒரு லாட்டு தான். ஏன்னா இப்போ ஸ்டாப் லாஸ் இருக்கிறானா எவ்வளோ லாட்டு, 2 லாட் எடுத்திருந்தா எவ்வளோ லாஸ் பெருசாகுமா ஆகாதா உங்களுக்கு தெரியும்ல. ஸோ அது இன்னும் உள்ளே போய்ட்டு வீடியோ தான் லென்த்தாக போயிட்டுருக்கோம். சொன்னால் நம்புங்க, வெறும் 2 lakhs கேபிட்டலில் வச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம பண்ணது எந்தெந்த கவுண்டர் பண்ணியிருக்கேன் அதையும் காமிச்சிடுறேன் கீழே. இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்லி கோல்டு, நேச்சுரல் கேஸ், 2 தான். க்ரூட் ஆயில் கிட்டக்க கூட போகல. ஏன்? அது கூட மார்ஜின் ஜாஸ்தி, 2,30,000, கரெக்டாக? இது நம்ம ஒரு லாட் எடுத்தோம்னா எவ்வளோ வரப்போகுது? 1,05,000 அதாவது 10 குவான்டிட்டி, அவ்வளோதான். ஒரு லாட்டு 10 குவான்டிட்டி. நேச்சுரல் கேஸும் அதே மாதிரி தான், 1,30,000. அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணுன்றதுனால இதை வச்சு பண்ணிகிட்ருக்கேன், ஓகேயா? ஸோ நான் ஃபஸ்ட்டு ஆளாக 2 மாதம் ஸ்டேட்மெண்ட் போட்டுட்டேன். நீங்களும் தயவு செஞ்சு போடுங்க. இதுக்காக உங்கள் நல்லதுக்காக சொல்லிகிட்டு இருக்கேன், பார்த்துக்குங்க. பாய்.